Hallelujah. Thank you, Lord. Praise to God. தேவனை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் நம்ம உயர்த்தி இந்த அதிகாலையில் கர்த்தரை துதிப்போம். Praise the Lord. Praise the Lord. கிருபை தந்த தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. மன்பு ஒன்றே போதும் ஏசையா என்ற தெலுங்கு பாடலை நாம் தமிழில் கொஞ்சம் பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய அன்பை நாம் பகிர்ந்து உணர்ந்து கர்த்தரை துதிப்போம். Hallelujah. Thank you, Lord. அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு இணையே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு இணையே இல்லையா. உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. ஆஸ்திகளெல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, ஆதரித்த நேசரே. ஆஸ்தியெல்லாம் அழிந்ததே, அனாதையாய் நான் நின்றேனே. உறவு எல்லாம் வெறுத்ததே, ஆதரித்த நல் நேசரே. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு ஈடே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு ஈடே இல்லையா. உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு ஒன்றே போதும் ஏசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. புழுதியில் இருந்து என்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினே. பரிசு எந்தன் பாவம் கழுவி பரிசுத்த வாழ்வை தந்தே. புழுதியில் இருந்து என்னை தூக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினே. பாவி எந்தன் பாவம் கழுவி
பரிசுத்த வாழ்வை தந்தீ. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு இணையே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு ஈடே இல்லையா. உம் அன்பு ஒன்றே போதும் இயேசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பு ஒன்றே போதும் இயேசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. குழியில் இருந்து என்னை எடுத்து கண்மலையில் நிறுத்தினீர். புதிய பாடலை எனக்கு தந்து பாதைகள் நெய்யாப்பொழிந்தீர். குழியில் இருந்து என்னை எடுத்து கண்மலையில் நிறுத்தினீர். புதிய பாடலை எனக்கு தந்து பாதைகள் நெய்யாய் பொழிந்தீர். உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு ஈடே இல்லையா. உம் அன்பு பெரிதையா, உம் இரக்கம் பெரிதையா, உம் தயவு பெரிதையா, அதற்கு ஈடே இல்லையா. உம் அன்பே ஒன்றே போதும் இயேசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பே ஒன்றே போதும் இயேசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பே ஒன்றே போதும் இயேசையா, உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. உம் அன்பால் நான் வாழ்ந்திடுவேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். எவ்வளோ நல்லவர் நமக்கு. அவருடைய அன்பு ஏராளம், ஏராளமான அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. Thank you God. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் மிகவும் மிகவும் நமக்கு நல்லவராக இருந்து வருகிறார். அற்புதமானவர், அற்புதமானவர். எத்தனையோ அதிசய அற்புதம் நமக்கு தேவன் செய்து மகிமையாய் கிருபையாய் முடிசூட்டின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நன்மை நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்து என்று ஒரு பழைய பரிசுத்தவான்களுடைய நன்றி பாடலை பாடி கர்த்தரை துதித்து போற்றுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோ.
செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய் நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தை உயிர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தை உயிர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதானம் வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. மீத்ருக்களான பல நந்தி இழந்தே சத்ருக்களாயினரே, மீத்ருக்களான பல நந்தி இழந்தே சத்ருக்களாயினரே. சத்தியத்தை சேர்ந்து தேவ சித்தம் செய்திடுவோமா, தேவ சித்தம் செய்வோம். நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர், அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர்.
அளவில்லா திருவாக்குமதனை அவனையோர் கழிப்பீரா, அவனையோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவாரே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவாரே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ காட். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், கிருபை தருகிறார், ஆதரிக்கிறார், நீதியாய் நடத்துகிறார், பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தர் துதிங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுத்தர் துதிக்கும் வீடே, பக்தரின் ஆறுதலே என்ற மகிமையான தேவராட்சியத்தின் பாடலை நம்ம போகிறது முன்னாடியே அங்கே இருக்கிற ஒரு விசுவாசத்தோடு இங்கே நாம் பாடி தேவனை மகிமையால அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதிக்கும் வீடே, தெய்வ மக்களின் ஆறுதலே, ஒளிமினங்கும் பொத்தல வீதினிலே அகமகிழ்வோடென்றும் நான் சேர்ந்திடுவேன். ஒளிமினங்கும் பொத்தல வீதினிலே அகமகிழ்வோடென்று நான் சேர்ந்திடுவேன். வானவரின் துதிகள் எல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகள் எல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். முத்துக்கள் முற்றும் உள்ள வாசல்கள் 12 அங்கே உண்டு. முத்துக்கள் முற்றும் உள்ள வாசல்கள் 12 அங்கே உண்டு. கர்த்தரின் மகிமை கண்டானந்திக்க கண்களெல்லாம் எப்போ என்றாசிக்குதே. கர்த்தரின் மகிமை கண்டானந்திக்க
கண்களெல்லாம் எப்போ என் ராசிக்குதே. வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். இருளில்லா இன்ப நாடே, தெய்வ அருளுள்ள நல்ல வீடே. இருளில்லா இன்ப நாடே, தெய்வ அருளுள்ள நல்ல வீடே. ஒளி கொடுப்பார் தேவாட்டு குட்டி அங்கே, அளவின்றி பாடி துதித்திடுவே. ஒளி கொடுப்பார் தேவாட்டு குட்டி அங்கே, அளவின்றி பாடி துதித்திடுவேன். வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். கஷ்டங்கள் இல்லா நாடே, தெய்வ பக்தரின் ஆறுதலே. கஷ்டங்கள் இல்லா நாடே, தெய்வ பக்தரின் ஆறுதலே. புகழ் பெருகும் புதிய எருசலேமே, திருமார்பில் என்று நான் சேர்ந்திடுவேன். புகழ் பெருகும் புதிய எருசலேமே, திருமார்பில் என்று நான் சேர்ந்திடுவேன். வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். களங்கமில்லாத தெளிந்த சொத்த ஜீவநதியின் நடுவில், களங்கமில்லாத தெளிந்த சொத்த ஜீவஜல நதியின் கரைகளதின் ஜீவ விருட்சக்கனி, பிரபை உள்ள தெய்வத்தின் தோட்டமது. கரைகளத்தில் ஜீவ விருட்சக்கனி, பிரபை உள்ள தெய்வத்தின் தோட்டமது. வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன்.
சுத்தர் சிங்காசனத்தை சுற்றி வரும் சுரமண்டலக்காரரே, சுத்தர் சிங்காசனத்தை சுற்றி வரும் சுரமண்டலக்காரரே, நதி போன்ற ஆசை உண்டாகுதெனில் தூதரோடு சேர்ந்தங்கு பாடிடவே. நதி போன்ற ஆசை உண்டாகுதெனில் தூதரோடு சேர்ந்தங்கு பாடிடவே. வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில், வானவரின் துதிகளெல்லாம் எல்லா பரிசுத்தவான்களும் தூதர்களும் எல்லா ஜீவன்களும் ஆண்டவரை போற்றி துதிக்கிற மாபெரும் சர்வ சங்கத்தின் ஆராதனையில் வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தர் துதிக்கும் வீடே, தெய்வ மக்களின் ஆறுதலே, ஒளிமினங்கும் பொத்தல வீதியிலே அகமகிழ்வோடென்று நான் ஆனந்திப்பேன். ஒளிமினங்கும் பொத்தல வீதியிலே அகமகிழ்வோடென்று நான் ஆனந்திப்பேன். வானவரின் துதிகளெல்லாம் தொனித்திடும் அச்சாலேமில் நான் என்று சேர்ந்திடுவேன். பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன், பரிசுத்தரை என்று நான் சேர்ந்திடுவேன். தொடர்ந்து தேவனுடைய ஓட்டத்தில் ஓடி பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து அவர் சித்தங்களை செய்து கர்த்தருடைய வருகைக்காக எப்போதும் ஏங்கி ஆயத்தப்பட்டு ஜீவித்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி மிகுந்த கனிகளை கொடுத்து கரைதிரை பிழை இல்லாமல் கர்த்தர் நம் அனைவரையும் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்து அவரை சந்திக்கக்கூடிய பறந்து போகக்கூடிய வாய்ப்பை தர முடிய நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதமாய் தேவன் நம்மை நடத்த போகிறார். கிருபை மேல கிருபை, அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்தை கர்த்தர் பொழிய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. சோத்ராம் 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 சோத்ராம். God bless you everybody. Praise the Lord. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த அதிகாலையில்
ஆராதித்தோம். இந்த முதல் சர்வீஸில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் அனைவரும் அறிந்த பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளம்பியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இருக்கட்டும், அது அதனுடைய பலன் என் கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த அத்தனை லிஸ்டம் அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லப்படுகிற 4 பட்டியலும் அநியாயம், அசுத்தம், நீதி, பரிசுத்தமாக இருக்கிறவன் என்ற 4 குரூப்பும் உலகத்தின் மக்களை பார்த்து தேவன் சொன்னதல்ல, தேவ ஜனங்களை பார்த்து தான் தேவன் சொன்னார். உலகத்திற்கு இருக்கிற நியாய தீர்ப்புகள் வேற, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இந்த வார்த்தையை கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகம் தராதரங்களை வைத்து 3 பிரிவாக பிரிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு. நம்மளாம் தேர்ட் வேர்ல்டில் இருக்கிறோம். நாகரிகம் குறைந்து, வருமானம் குறைந்து, முன்னேற்றம் குறைந்தவங்களாம் தேர்ட் வேர்ல்டு. நாகரிகம் அடைந்து, முன்னேற்றம் அடைந்து, வருமானம் நிறைந்து இருக்கிறவர்கள் முதல் உலகம் என்று அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா போன்ற நாடுகளெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் இருக்கிறாங்க. நம்ம 3வது வேர்ல்டில் இருக்கிறோம். இது உலகம் மனுஷன் பிரித்து வச்சிருக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுக்கவே தன்னுடைய அறிவு, விஞ்ஞானம், வசதி, நவநாகரிகம், உல்லாசம், வியாபாரம் என்று போய்கொண்டிருக்கிறது. அதில் முன்னேறிட்டாங்கன்னாவே தான் இந்த உலகத்தில் ரொம்ப முன்னேறிட்டாங்கன்ற ஒரு அர்த்தத்தில் அவங்க போகிறாங்க. ரொம்ப முன்னேறிட்டேன் என்ற கருத்தில் அவங்க படிச்சுட்டா, ஒரு பெரிய வேலை கிடச்சிட்டா, நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டா சக்ஸஸ் லைஃப்லன்னு நினைக்கிறாங்க அநேகர். அதை தாண்டி இந்த பூமியில் எத்தனை வருஷம்தான் இருக்க போகிறார் என்பதை குறித்து சிந்தனை அந்த மனிதர்களுக்கு வருவதில்லை. நாகரிகம், முன்னேற்றம், வருமானம், உல்லாசம், நல்ல வியாபாரம் என்று நிறைஞ்சிட்டா நாங்கள் வல்லரசு என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இதில் தான் அவர்கள் முன்னேற்றத்தை காண்கிறார்கள். இப்படி தான் உலகம் இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இந்த உலக மக்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒன்றிணையக்கூடிய நேரங்களில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வருகை சமீபமாகி வந்து பரிசுத்தவான்களை அழைத்து செல்லக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2க்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை கூட தேவ தூதலை நான் சொல்லியிருக்கிறேன். 2 யுகங்களுக்கு நடுவாக நாம் இருந்து வருகிறோம். ஆக மிக கேர்ஃபுல்லாக நாம் இருக்கிறோம். அதனால தான் நாட்கள் பொல்லாதவைகள் இருக்கிறபடியாலே என்று எழுதுகிறார். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே என்று விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்க, மதிமயங்கி நீங்கள் போகாமல், மாயை பின்பற்றி போகாமல் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகம் ஒன்றிணைக்கப்படுகிறது சாத்தானுடைய ஆளுகைக்காக, அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்காக. இந்த பூமியினுடைய காரியங்கள் நகர்ந்து போய்கொண்டிருக்குது. ஒரு பக்கம் இந்த உலகம், நாகரிகம், அறிவு, வசதி, இந்த உலக வாழ்க்கை தான் சதம் என்று இருக்கிற மக்கள் மூலமாகவே சாத்தானும் அதை சார்ந்திருக்கிற உலக மக்களும் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு பெரிய முன்னேற்றம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் ஆயத்தமில்லாமலே இருக்கிறார்கள். இன்னும் அநியாயம், அக்கிரமங்களை நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதில் என்ன வித்தியாசம் என்பதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:47 சொல்லும்போது,
தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் வேலைக்காரனை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே, அறியாத நாள்களே அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இதுதான் நான் முதல்ல படித்த அந்த கேட்டகரி. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன அந்த லிஸ்டில் இருக்கிறவர்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த லிஸ்டில் இருக்கிறவங்க தான். யார் இவர்கள்? தேவன் சில பொறுப்பு, சில வேலைகளை எல்லாம் கொடுத்து, அதுக்கேற்ற கிருபை, அதுக்கேற்ற அபிஷேகம், அதுக்கேற்ற தாளந்து, அதுக்கேற்ற பொருளாதாரம், வசதி எல்லாம் கொடுத்தோம். தேவனுக்கு உகந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் தான் நினைக்கிற உலக வாழ்க்கையை இந்த பூமியில் இஷ்டத்துக்கும் தன்னுடைய இச்சைக்கேற்றபடி, தன் ஆசைக்கேற்றபடி வாழ்ந்து, தன் தேவனிடத்தில் தேவன் கொடுத்த பொறுப்புள்ள ஊழியம் செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவர்கள் சரியாக நடத்தாமல், அவர்களை அதிகமாய் வீணாக நடத்தி, எஜமான் வர காலம் செல்லும் என்று மமதையோடு அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றாமலும், தன்னோடு இருக்கிறவர்களை இணைத்து செயலாற்றாமலும், காலங்களை வீணடித்து கர்த்தருடைய ஊழியத்தை சரியாய் செய்யாமலும் செய்ய விடாமலும், தானும் செய்யாமலும் செய்ய விடாமலும் இருந்தவர்கள் எல்லாரும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வகுப்பில் அநியாயம் செய்கிறவன் என்று சொல்லுகிற இந்த இதில் வருவார்கள். அடுத்தபடியாக அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று அங்கே சொல்லுகிறார். உதாரணத்திற்கு ஒன்றை படித்து காண்பிக்கிறேன். மேலும் கடைசி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடியன் காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட விசுவாசிகள், இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு, அவங்க விசுவாசியாக இருந்தாலும் அவங்க கூடவே இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி, இவர்கள் தான் அசுத்தமாக இருக்கிறவர்கள். அசுத்தமாக இருக்கிறவர்கள் என்ற லிஸ்ட் இவங்க தான். இதில் நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து 1 வரைக்கும் நல்லா தெளிவாக வாசித்து கொள்ளுங்க. சுகபோக பிரியராயும் தற்பிரியராயும் தேவ வாஞ்சை அற்றவர்களாயும் தாய் தோப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், இவையெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிகளுக்குள்ள இந்த அசுத்தமாக இருக்கிறவர்கள் நிறைய காரியங்கள் எல்லாம், இந்த காரியங்களை நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்து இவர்கள் எண்ணாமல் அவர்களை விட்டு சற்று விலகி நீங்கள் ஊழியத்திலும்
நீதியான வாழ்க்கையிலும் பரிசுத்தமான வாழ்க்கையிலும் உங்களை காத்து கொண்டு தேவனுடைய சத்தத்துக்கு வருகைக்கு காத்திருப்பது நல்லது. ஏனென்றால் இன்றைக்கு பல பேர் பலவிதமாக பெரிய கடினமாக இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினம் என்று எல்லாம் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் கடினம் இல்லை. குறைந்தபட்சம் 200 ஆண்டு காலமாகவே இந்த உலகம் ஒரு தலையின் கீழாக உருவாவதற்கான அடிப்படை கூறுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டர்நெட், இது 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாக தொடங்கி இன்றைக்கு உலகத்தை நிரப்பியிருக்கிறது. எல்லாரையும் இணைக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிற வலைதளம், வலைப்பின்னல் ஆன ஒரு இன்டர்நெட் என்று சொல்கிற இது வந்திருக்கிறது. இதில் எல்லா நாட்டையும் அது இணைக்குது, சகல நாட்டையும் இணைக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கிறவனையும் கூட அது கொஞ்ச நேரத்தில் அது இணைக்குது. இவைகளெல்லாம் ஒன்றின் கீழாக இணைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், அப்போவே சொல்லுகிறது என்ன சொல்கிறாருன்னா, யோவான், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. 1 யோவான் 2:18, 1ஆம் நூற்றாண்டிலே கடைசியாக அவர் எழுதுகிறார். கடைசியாக பூர்ணமான வயசில் அவர் கர்த்தருக்காக மரித்தார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஏன்னா இப்போ சத்தியத்தெல்லாம் மாற்றி மாற்றி பேசி பாடுகள் இல்லாதவர்களாய், கஷ்டப்படாதவர்களாய், லகுவாய் வாழ்ந்து கொண்டே நாங்கள் கிறிஸ்துவின் சீஷர் என்று சொல்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்க கஷ்டப்பட்டு கொண்டே பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் சோம்பேறியாய் வாழ்ந்துவிட்டு நாங்கள் தான் மெய்யான அப்போஸ்தலர் என்று சொல்கிறார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், இன்னும் தனக்கு பிரியமானபடியெல்லாம் சத்தியத்தை மாற்றி போதித்தவர்கள் அநேகர் அந்த நாளிலே எழுந்ததுனால இப்போவே அந்த ஆவிகள் கிரியை செய்கிறது, இப்போவே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். இன்னும் பலவிதமான கருத்துக்கள் அந்த நாட்களிலே, அப்போஸ்தலர் நாட்களிலே காணப்பட்டபடினாலே இதை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். தேவ வாஞ்சை இல்லை, பாடுபட நோக்கம் இல்லை, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க ஆசை இல்லை, கர்த்தருக்காக சிரமங்களை எடுத்துக்கொள்ள பிரியப்படாத அநேக போதகர்கள், அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் இருந்து சுகபோக பிரியராய் வாழ்ந்து ஒன்றும் கஷ்டப்படாமல் தங்களுக்கு சாதகமான போதனைகள் அந்த நாட்களிலே செய்தார்கள். அப்போவே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே செயல்படுது என்று சொன்னார். இப்போ அதை விட அதிகமாக அந்த சாத்தானுடைய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு ஏதுவாக இந்த உலகம் இப்பொழுது இந்த கடைசி நாளில் அமைக்கப்பட்டு வருகிறது. இது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் இணைக்குது. வேர்ல்டு பேங்க், இதில் வல்லரசு மக்களெல்லாம், வல்லரசு நாடுகளெல்லாம் பணத்தை போட்டு ஏழை எளிய நாடுகளுக்கு கொடுத்து வட்டி கடனோடு வாங்குது வேர்ல்டு பேங்க். இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததாக செயல்பட்டதாக தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது அதிக வல்லமையாக செயல்படுது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் அதிகமாக செயல்படுது. இது அநேக நாடுகளுக்கு இது கொடுப்பதனால இப்பொழுதே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு நாட்டில் எலெக்ஷன் வச்சு மந்திரிமார்களை தேர்ந்தெடுத்து ஆளுகை செய்தாலும் கூட, ஆனால் எந்த வல்லரசு, எந்த வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குதோ அவங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்நாட்களில் இருக்கிற மற்ற கடன் வாங்குகிற நாடுகளுக்கு காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் தனி ராஜ்யம் வைத்திருந்தாலும் கடன் கொடுக்கிற நாட்டிற்கும், கடன் கொடுக்க பரிந்துரை செய்த நாட்டுக்கும், உலக வங்கிகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இருக்கிறது. இல்லைன்னா பொருளாதார தடையை அந்த நாட்டுக்கு விதித்து விடுவார்கள் வல்லரசு நாடுகள். அப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கிறோம், ஒரு உலகத்தின் ஒன்று கீழே இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி கொண்டே வருகிறது. அது மாத்திரமல்ல, யுஎன்ஓ, இது போன நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்று, இது ஐநா சபை என்று நம்ம தமிழில் சொல்லுகிறோம். மற்ற நாடுகளெல்லாம் நியாயம் தீர்க்கவும் கண்ட்ரோல் பண்ணவும் வழிநடத்தவும் இந்த சங்கம், நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு
இது வலிமை பெற்றே வருகிறது, இப்பொழுது வலிமை பெற்று வருகிறது. இப்பொழுது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இதில் முக்கியமான பங்கு வகித்து அவர்கள் எடுக்கிற முடிவுகள் தான் உலகத்தில் அத்தனை நாடுகளும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து வருகிறது. இதற்கு சற்று எதிர்ப்பாக சைனா காணப்படுது. ஆனால் வர்த்தக ரீதியில் இவர்களோடு இணைந்து சென்று விடுகிறது என்பதை நாம் மறைமுகமாக பார்க்கிறோம். அது மாத்திரமா, WECC வேர்ல்டு எக்குமெனிக்கல் சர்ச் கவுன்சில், இன்னொரு விதத்தில் யூரோப்பியன் EECC யூரோப்பியன் எக்குமெனிக்கல் சர்ச் கவுன்சில், உலக அளவிய பக்திக்கு ஒரு கவுன்சில். எல்லா பக்திகளும் இணைந்து, உலகத்தில் உள்ள அத்தனை பக்திகளும் இணைந்து ஒரு பொது பக்தியாக இதில் காணப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும் EECC. WEEC வேர்ல்டு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் எக்குமெனிக்கல் சர்ச் கவுன்சில் என்று. இது 1954 உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக இன்றைக்கு நிறைய பக்தி கொண்டவர்கள் இணைந்து ஒரு பொதுவான அவங்கவுங்களுடைய கடவுளை அவங்கவுங்க வேண்டிக்க வேண்டியது தான். சில டெம்பிள்ஸ் இருக்கும், அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து அவங்கவுங்க வேண்டிட்டு வர வேண்டியது தான், எந்த ஷவுட்டிங் போடாமல். அதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுவும் இப்போது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ கூட இந்த கொரோனா காலத்தில் இவர்கள் சொல்லுகிற ஆலோசனை தான் அதிகபட்ச நாடுகள் கவனித்து வருகிறது, கேட்கிறது. நம்முடைய தமிழ்நாடும் இந்தியாவும் கூட இவங்க சொல்கிற ஆலோசனையும் கேட்குது. இவங்க இங்கே இருந்து மருத்துவ உதவிகளுக்கு காசு கொடுக்குறாங்க, மருந்துகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது ஐநா சபையின் கீழாக ஒரு முக்கிய அங்கமாக பிரிட்டன்லேருந்து இது செயல்படுகிறது, இங்கிலாந்துலேருந்து செயல்படுகிறது. இதுவும் உலகத்தில் ஓரளவுக்கு அநேக நாடுகளுக்கு உதவி செய்து வருவதனால இவங்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய கட்டாயம் அநேக நாடுகளுக்கு உண்டு. இதெல்லாம் இணைக்கப்படுவதற்கு முக்கியமானது. அது மாத்திரமல்ல, கிரிப்டோ கரன்சி. இப்போ நம்ம எல்லாம் நிறைய நோட்டுகளை பார்க்குறோம். இந்தியாவுக்கு ஒரு நோட்டு இருக்குது, அமெரிக்கா ஒரு நோட்டு இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நோட்டு இருக்குது, கரன்சி பணம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி என்பது நோட்டே தேவையில்லை, டிஜிட்டல் மணி, எலக்ட்ரானிக் மணி, கிரிப்டோ கரன்சி. இது ஜப்பானில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி பிட்காயின் என்ற ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார். அதன் மூலமாக இது உலகத்திற்கு இந்த கிரிப்டோ கரன்சி செயல்படுகிறது. இது இந்தியா கவர்மெண்ட்டை தாண்டி, அமெரிக்கா கவர்மெண்ட்டை தாண்டி, யூரோப் கவர்மெண்ட்டை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இது உலக அளவிய மார்க்கெட்டில் இப்போ இது வேகமாக போய் கொண்டிருக்குது. எந்த கவர்மெண்ட்டும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்தியாவிலும் இது செயல்படுது. நம்ம RBI ரிசர்வ் பேங்க்கால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடையை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க. DPS என்ற பேங்க் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது. கிரிப்டோ கரன்சி, நோட்டே கையில் வேணாம், காசே கையில் வேணாம், நாம் எல்லாமே டிஜிட்டலாக வைத்து கொண்டு நாம் அது போகலாம். எந்த நாட்டில் போனாலும் அந்த மணிக்கு சேம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இன்னும் அநேக காரியம் இருக்கிறது. இந்த கரன்சி தான் இன்றைக்கி அதிகமான வல்லரசு நாடுகளிலே நிறைய பிஸ்னஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த கரன்சி தான், கிரிப்டோ கரன்சி தான், டிஜிட்டல் மணி தான் யூஸ் ஆகி கொண்டிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அடையாளம், உலகத்தை ஒன்றிணைப்பதற்கு இது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆல் சோஷியல் மீடியாஸு, எல்லா மீடியாஸிலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாதாரணமாக வந்து இப்போ எங்கெங்கேயோ இங்கே படிச்சுட்டு ஒரு காலேஜில் ஆஸ்திரேலியா, ஐரோப்பா எங்கே போனாலும் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து மீட் ஆகிடுறாங்க. எல்லோரும் இணைக்குது, ஒருத்தர் சந்திக்க வைக்கிறது, புது மக்களை சந்திக்க வைக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை அறிய முடிகிறது. அநேக வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அதன்படி எல்லாரும் புரிஞ்சு கொண்டு அவங்களிடத்துல தொடர்பு கொண்டு தான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோஷியல் மீடியாவில் தான் இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு பையன் அமெரிக்கா பொண்ணை கட்டுறான், ஐரோப்பியாவில் இருக்கிறவன் அமெரிக்காவில் இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பொண்ணை எடுத்துன்னு போய் கட்டின்னு போகிறான். இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. இதுவும்
இந்த சோஷியல் மீடியா எல்லா மீடியாவும் இணைப்பதற்கு சாத்திய கூற்றாக இன்றைய நாட்களில் விளங்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கில் தான் இப்போ 50% உலகம் வந்துருச்சு. யாரும் போய் பார்த்து தேடி பிடிச்சி வாங்கிறது இல்லை, எல்லாம் ஆன்லைனில். இப்போ பட்டன் அழுத்தினா வீட்டுக்கே வந்து ட்ரோன் மூலமாக வருது. சில நாடுகளிலே ஆகாயத்தில் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போகுது ட்ரோனு. சில நாடுகளுக்கு மேன் வந்து சப்ளை பண்ணிட்டு போகிறாரு. இதுவும் அது மட்டுமல்ல, ரொபாட்டிக் ரெவல்யூஷன், மனுஷன் வேலை செய்கிற கார் கம்பெனி மற்ற நிறைய இடங்களிலே இப்போ மனுஷன் இல்லாத நாட்டிலையும் கூட இருக்கிற நாட்டிலையும் கூட எல்லாம் சில கார் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, பெயிண்டிங் அடிக்கிறது, மாற்றுறது, போல்டு பண்ணுறது எல்லாமே ரொபாட்டிக் இன்ஜினியரிங், ரொபாட்டிக் மிஷினை வச்சு அந்த செயற்கை மனிதன், அந்த சொரூபமான செயற்கை எலக்ட்ரானிக் மனிதன் தான் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் இப்பொழுது 50% உலகத்தில் கம்பெனியில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் ரொபாட்டிக் மேன் இஸ் ஒர்க்கிங் தேர். இது நம்முடைய வேதத்தில் உள்ள ஒரு கூற்றுகளுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நல்லா தெரியும் நமக்கு எல்லாருக்கும். நான் படிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அவைகளுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சொரூபம் வரும். எலக்ட்ரானிக் மேன் வருவான், அந்த ரொபாட்டிக் வரும், அதில் தான் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் சொன்ன கிரிப்டோ மணி கூட ஒரு பேங்க்லேருந்து ஒரு மனுஷன் இருந்து அதை வந்து டீல் பண்ணுறதில்ல. ஒரு ரொபாட்டிக் ஒரு மிஷினே அந்த கரன்சியெல்லாம் டீல் பண்ணி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு டேலி பண்ணி அது அதிகமாக வாங்குறதும் விற்கிறதும் அது கண்ட்ரோல் யார் பண்ணுறதுன்னா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, டெக்னாலஜியில் இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னார், ரொபாட்டிக் மேன் இஸ் பர்ச்சேசிங் த கிரிப்டோ கரன்சி அண்ட் செல்லிங் த கிரிப்டோ கரன்சி. அது வாங்குது, விற்குது, நமக்கு அதில் வர லாபத்தை நமக்கு கொடுக்குது என்று அவர் எனக்கு விளக்கி சொன்னார். அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொபாட்டிக்கு அந்த சொரூபம் கண்ட்ரோலில் போய்கொண்டிருக்குது, இப்போதே போய்கொண்டிருக்குது. வெளிப்படத்தில் ஆண்டவர் அப்போது சொன்னார், 2 சாட்சிகள் மறிக்கும் பொழுது எல்லாரும் பார்ப்பார்கள், எல்லாம் கோத்திரத்தாரும் பார்ப்பார்கள், உலக மக்கள்லாம் பார்ப்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள் என்றெல்லாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். வெளிப்படத்தில் 11:9, ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜாதிகளில் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா கண்ணில்? அப்போ டிவி, இன்டர்நெட்டு, ஃபோனு, சேட்டலைட் கனெக்ஷனு, இதை வச்சு தான் ஒரே நேரத்தில் எல்லா பாஷை, எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களும் அந்த 2 சாட்சி உலகத்தை கலக்கிறதுனால அவங்க செத்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துக்குவாங்களாம். இதை குறித்து எல்லாரும் பார்ப்பார்கள் என்று உலகமே அவர்களை பார்க்கும் என்று வெளிப்படத்தில் 11 முதலாம் நூற்றாண்டிலே யோவானுக்கு தேவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் இருக்கிற விஞ்ஞானங்கள் அந்த நாட்களிலே தேவன் இப்படி கொண்டு வர போகிறான்றதை உணர்ந்து அவர் தெளிவாக எழுதப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமா, சர்வதேசத்தில் உள்ள வல்லரசுகள் இணைந்து ஆராய்ச்சி மையத்தை ஒன்று புவியீர்ப்பு சக்திக்கு மேலாக கட்டி ஆராய்ந்து கொண்டு வருகிறார்கள். அதில் ஹேபிள் டெலஸ்கோப் என்ற ராட்சித தொலைநோக்கி கண்ணாடிகள்லாம் வைத்து அங்கிருந்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அங்கே தான் கல்பனா சால்வாய் என்று போயிட்டு நம்ம இந்தியா வம்சவழியில் போயிட்டு வரும்பொழுது அவர்கள் ராக்கெட் வெடித்து இறந்து போனார்கள். 6 பேர் போனார்கள், அதில் அவர்களும் இறந்து போனார்கள். சுனிதா வில்லியம்ஸ் என்று இந்திய வம்சாவளியிலிருந்து போனவர்கள் வெற்றிகரமாக 2 முறை போயிட்டு வந்துட்டார்கள். அங்கே போய் 6 மாதம் 1 வருஷம் தங்கி ஆராய்ச்சி பண்ணுவது, நோயாளியெல்லாம் கொண்டு போய் அங்கே வைத்து ஆராய்ச்சி செய்வது, சில எலி பூனை போன்றதையும் கொண்டு போய் வைத்து ஆராய்ச்சி செய்து, அதாவது என்ன அதனுடைய நோக்கம் என்னவென்றால், மற்றொரு கிரகத்தை பிடிக்க முடியுமா, மனிதன் அழிவில்லாமல் வாழ முடியுமா, எங்கே நிம்மதியாய் வாழ்வதற்கு எங்கே இடம், பூமியை மனிதன் பிடித்திருக்கிறான், இந்த பூமிக்குள்ளேயே பல ராஜாக்கள் பல காலங்களிலே அந்தந்த நாட்டை ஒருத்தன் பிடிச்சி வாழ்ந்தான். இப்போ அதை தாண்டி கிரகங்களை பிடித்து மனிதன் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டோ, இடம் இருக்கிறதா, அதை பிடிக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக உபேதியா 1:4 சொல்லியிருக்கார், நீ கழுகை போல
உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளாக உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னாடியே சொல்லிட்டார், நட்சத்திரங்களுக்கு மேலா ஏறி இவன் கூட்டை கட்டுவான், ஆனாலும் நான் அங்கிருந்தும் தள்ளுவேன் என்று ஆண்டவர் அப்போவே சொல்லிட்டார். அதனால் ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றை மனுஷன் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ வந்திருக்கிற நாகரிகம், உலகம், விஞ்ஞானம், ராக்கெட்டு, ஷிப்பு, பிளேனு, ஜெட்டு, எலக்ட்ரானிக்ஸு, சேட்டலைட்ஸ், இதெல்லாம் அபாரமாய் நமக்கு தெரிந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு சின்ன விஷயம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் அவங்கள பண்ணி விட்டுறீங்க. வேதம் தான் பெருசு, ஆண்டவர் ராஜ்யம்தான் பெருசுன்னு சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. இது பெருசாக நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3 சொல்கிறார் 19, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது என்று படித்த ஒரு பட்டதாரி, கமாலியல் பாதத்தில் படித்து தேறின ஒரு பட்டதாரி பவுல் சொல்லுகிறார். உலக கல்வி, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒரு பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இவ்வுலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கி கொண்டிருக்கிறார். இவன் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கிறான், ஆனால் நோ லைஃப், நோ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் எட்டர்னிட்டி, நித்திய காலமாய் வாழ்வதற்கு, சுகமாய் எப்பொழுதும் இருப்பதற்கு, எப்பொழுதும் நிம்மதியாய் வாழ்வதற்கு, எந்த காலத்திலும் 80லும் இளமையாய் வாலிபமாய் வாழ்வதற்கு எந்த விஞ்ஞானமும் இது வரைக்கும் உதவி செய்யலை. இனி வர விஞ்ஞானங்களும் அபாரமாக இருக்கும், ஆனாலும் அது ஒரு மாயாஜாலமே தானே தவிர, அதை நம்பி தேவ பிள்ளைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவைகள்லாம் கண்டு நம்ம அசந்திரக்கூடாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னார். நன்மை செய்கிறவங்க, பிறருக்காக உதவி செய்கிறவங்க, கருசனையோடு மனிதநேயத்தோடு இயேசுவின் நாமத்தினால் பல உதவிகளை செய்கிறவர்கள், நியாய நீதியோடு நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து அவர்கள்லாம் நீதியை செய்கிறார்கள். வஸ்திரம் இல்லாத வந்தேன் கொடுத்தீங்க, ஆகாரம் இல்லாத கொடுத்தீங்க, என்னை பார்த்தீங்க, எனக்காக ஜெபம் பண்ணீங்க, என்னை விசாரிச்சிங்க என்று சொல்லி நீதிமான்களை இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 அதிகாரத்தில் காட்டியிருக்கிறாரு. அதுபோல் நீதி செய்கிறவர்களே, நீங்கள் இன்னும் நீதி செய்யுங்க, நிறைய நீதி செய்யுங்க, அதுக்குரிய பலன் தேவன் கொண்டு வருகிறார். அதை தாண்டி இந்த நீதிகளையும் செய்து தேவனுக்கு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து சுவிசேஷத்தையும் அறிவித்து நிறைய பிரயாசங்களை பாடுகளை ஏற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு மிகுந்த கனி கொடுத்தவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள். நீதியெல்லாம் சேர்ந்து செஞ்சவங்க தான் பரிசுத்தவான்கள். அப்படி சேர்ந்து செய்து மற்ற உலகத்தை கவனிக்காமல் உலகத்தினுடைய ஆடம்பரம், உலகத்தினுடைய நவநாகரிகம், உலகத்தினுடைய விஞ்ஞானம், உலகத்தினுடைய மேன்மை, இதெல்லாம் குப்பையாய் எண்ணி, இதெல்லாம் பெருசில்லை என்று எண்ணி அபிஷேகத்தை நிறைந்து கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். பாடுகளோடு பிரயாசங்களோடு சுவிசேஷத்தை அறிவித்து பிறர்க்காக முயற்சிகளை, ரட்சிப்புக்கான முயற்சிகள் எடுத்து நன்மைகளை செய்து தன்னலமற்று வாழ்கிறவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளே, தைரியமாக இருங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை அருமையாக அவர் அழைப்பார். நாம் பறந்து போவோம், அவரோடு கூட நாம் அங்கே இருக்க போகிறோம், அவரோடு நித்திய காலமாக இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரோடு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் விஞ்ஞானமோ, பணமோ, படிப்போ, உலகத்தின் ஞானமோ, ஆடம்பரமோ, இந்த உலகத்தின் வசதிகளோ நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதில்ல. அவர் சத்தியமே நமக்கு உறுதுணை, அவருடைய ஆவியானவரே நமக்கு உறுதுணை, அவருடைய வழியே நமக்கு உறுதுணை.
அதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளோ காலம் போயிருக்கிறது. ஒன்லி 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80. இப்போது நிறைய பேர் கடந்துட்டுருப்போம், 50, 45, 35 கடந்துருப்போம். அதனால் ரொம்ப நாள் இந்த பூமியில் இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தை விட்டுட்டு இன்னும் குறுகிய காலம் தான் எனக்கு இருக்குது, அதில் கர்த்தருக்கு நான் நிறைய கனி கொடுக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக வாழணும், கர்த்தர் வருகை சந்திக்கணும், கர்த்தருக்காக நிறைய பிரயாசத்தை நான் எடுத்துக்கணும். இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த படிப்பு, இந்த வேலை, இந்த உலகம், இந்த வாழ்க்கை நம்பியே நான் ஏமாந்து போக மாட்டேன். இவைகளில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து என் கர்த்தருக்கு கனி கொடுத்து அவர் வருகையை சந்திப்பேன் என்ற ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மனத்தெளிவோடு நாம் இருப்பது நல்லது தேவ பிள்ளைகளே. ஆகவே வளர்ந்து வர பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, இந்த உலகத்தில் நவநாகரிகம், விஞ்ஞானம், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்தை பார்க்கும் பொழுது அது பெருசாக எண்ண வேண்டாம். இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றிணைந்து எல்லா மக்களும் ஒருமித்து ஒரே கரன்சி, ஒரே விதமான ஒரு வாழ்க்கை கொள்கை, ஒரு அமைப்பு, தொடர்பு எல்லாம் இணைந்து கொள்வதற்கு இத்தனை காரியத்தை நாம் முன்னாடியே நாம் பார்த்துட்டோம். அத்தனையும் இந்த பூமியில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவனுடைய ராஜ்யத்துக்கு இது தயாராகின்றிருக்குது. உலகம் ஒன்றிணைக்கப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்குது. நாமும் தேவனை சந்திக்க தயாராகணும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு அவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கும். உங்களை மகிமையாய் தேவன் வழிநடத்துவார். இந்த உலகத்தை பார்த்து ஒரு நாளும் பிரமிக்க வேண்டாம், ஏமாந்து போயிட வேண்டாம். இது ஒரு மாயை. நாம் எடுத்திருக்கிற பாதையும் சத்தியமான வழியும், கர்த்தருடைய ஆவியார் நம்மை நடத்துகிற விதங்களும், நாம் ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டு போவதுமே மிகப்பெரிய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானங்களெல்லாம் நட்சத்திரத்துக்கு கீழாக அடங்கி போயிடும். நாம் எடுத்திருக்கிற விஞ்ஞானங்கள் தான் பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேரப்போகுது. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்துவார். செபிக்கலாம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி, நிர்விளம்பின வசனங்களுக்காக நன்றி. இதோ தேவன் கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் அன்னை தட்டிவிட்டு, எங்களோடு வேலை செய்கிறவர்களை நாங்கள் உதாசீனம் பண்ணிவிட்டு, அநியாயக்காரராகவோ அல்லது சத்தியத்தை அறிந்தும் அதில் நடக்காமல் அசுத்தம் உள்ளவர்களாகவோ இருக்காதபடிக்கு உம்முடைய நீதியில் இன்னும் அதிகமாக நாங்கள் பெருகி, இன்னும் நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கையில் ஆவியானவரோடு இணைந்து பரிசுத்தம் அடைந்து வெற்றி பெற்று நாங்கள் ஜீவிக்க, உங்களுடைய வருகை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த கடுமையான இந்த நாட்களிலே உம்முடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளுடைய இருதயத்தையும் சிந்தனையும் எப்பொழுதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. வழிநடத்துங்க, கிருபை தங்கட்டும். அவர்கள் செய்கிற சகல வேலை வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிதாவாகிய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய நினைக்கும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Thank you.